இருக்குடா வரேன்டா. அம்மா உன்னைக்கு வர வேணான்னு சொன்னல, போமா போ. டேய் முக்கா பையன் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா, அவனை வேலை செய்ய விடுறா. டேய் போடுங்கடா டேய். வாங்க வாங்க. நமஸ்காரம். வணக்கம். சாரி, உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். சார் அவங்க அம்மா பார்க்க போயிருக்காரு, வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்களா? சரி கொடு. ஐயோ எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும், வெறும் ஃப்ரூட்ஸ் தானே. என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அது சொன்னா கேட்டா தானே. சொந்த வீட்டுக்கு இந்த நேரத்தில் வர்றதே டிஸ்டர்பன்ஸ், அதுவும் அடுத்தவங்க வீட்டுக்கு வர்றது அசிங்கம். சாரி பண்ணிக்கணும். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போதான் ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். சரி. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். வாங்க வாங்க உட்காருங்க. சரி. நீ உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளோ தூரம் வந்தீங்க. பார்க்கணும் பேசணும்னு சொல்லி உயிரை வாங்கியிருந்தீங்கல்ல, அதான் மேடம் பார்த்துட்டீங்களே, பேசுங்க. அதாவது இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்குங்க. ஏதாவது ஒன்று மனசில் நினைச்சிட்டாருன்னா அது சாதிக்கிற வரைக்கும் மற்றவங்க உயிரை வாங்கினே இருப்பாருங்க. முக்கியமா என்ன, அது சில பேருக்கு குடும்ப பங்கான ரோலு சூட் ஆகும், சில பேருக்கு கிளாமர் ரோலு சூட் ஆகும். ஆனால் உங்களுக்கு சாரி, உங்களை மாதிரி ஃபேஸ் கட் உள்ளவங்களுக்கு 2 ரோலுமே சூட் ஆகும். என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குங்க. அந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் கருத்து சொன்னீங்கன்னாக்க உங்களை மாதிரியே ஃபேஸ் கட் உள்ள யாராவது ஒருத்தரை வச்சு அந்த படத்தை எடுத்துருவேங்க. அது விஷயமா தான் சாரையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்தாங்க. சாரு வீட்டில் இல்லை. கதையை உங்கள்கிட்ட சொல்லுங்களா? பரவாயில்ல சொல்லுங்க. தேங்க்ஸுங்க. எதிர்பாராதது அல்லது நம் கையில் இல்லை அப்படிங்கிறது தாங்க டைட்டில். அப்பா அம்மா யாருன்னே தெரியாத ஒரு அனாதை பையன். அவன் வளர்ந்ததெல்லாம் தெருவோரம் தான். கையில் காசு இருந்தால் சாப்பிடுவான், இல்லைன்னா பட்டினி கிடப்பான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நேர்மை தவறக்கூடாது அப்படிங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே, பூலோக படகிலே கானலின் நீரிலே உலகமே பயணம் போகுதே. இதுதாங்க கதை. பாதை பல மாறுதே, வாழ்க்கை அவன் அனாதையா பிறந்தது எதிர்பாராதது, அந்த பெரியவருடைய மரணம் எதிர்பாராதது, அவளை சந்திச்சது எதிர்பாராதது, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதை எதிர்பாராதது, கண்ணி கழியாமலே அவையர் இறந்து போனது எதிர்பாராதது, அவன் மறுபடியும் அனாதையானது எதிர்பாராதது. இந்த கதையிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம என்னதான் தீர்மானம் பண்ணாலும் அது நடக்கிறது இல்லை. அவன் நினைக்கிறது தான் நடக்கும். நம்ம கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த கதைக்கு உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சு அந்த வேஷத்தை நடிச்சாங்கன்னா அது நான் செஞ்ச புண்ணியம். நீங்களே அந்த வேஷத்தை நடிச்சீங்கன்னா அது கடவுள் என் மேல வச்சிருக்கிற கருணை அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன். மனதினை தோண்ட நிஜமான விடியல் தோன்றும், நம் பிறப்பு இறப்பு இரண்டுமே கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. சார்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு முடிவிடுங்க. பாத்தீங்களா? ஆகாய கடலிலே காகித கப்பலே காற்றிலே நீந்தி போகுதே, நீந்தி போகுதே. என்னம்மா இங்கே தூங்கிட்டு இருக்க?
ஆமா, நீங்க எங்க போனீங்க? நான் அம்மா போய் பார்த்து வரலான்னு போயிட்டேன். அந்த டைரக்டர் வந்தாரு, ஒரு சோகமான கதையை சொன்னாரு. நான் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிட்டேன். எனக்கும் அந்த டைரக்டர் ஃபோன் பண்ணாரு, நீ தான் ஹீரோயினியா நடிக்கணுமா. ம், போங்க, உங்களுக்கு வேற வேலை இல்லை. நான் தூங்க போறேன், வாங்க. ஏய், நிஜமா தான் சொல்றேன். மாப்பிள்ள, படம் எடுக்க போறீங்களாமே? அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? ஆமாங்க மாமா. தப்பா நினைக்கலண்ணா, நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களை போய் தப்பா நினைப்பேனா மாமா? சொல்லுங்க மாமா. ஸ்டெடியா முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க. சினிமா எடுக்கிற முடிவினால உங்க வளர்ச்சியை கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அப்ப நான் ஜெயிலுக்கு போவீங்களா? ஏங்க, இப்ப இவர் என்ன சொல்லிட்டாருன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? உட்காருங்க. இந்த பார், சினிமா எடுக்கிற என்னுடைய சொந்த விஷயம், என் சொந்த காசை போட்டு எடுக்கிறேன். அதை பத்தி யாரும் பேசக்கூடாது. என்னம்மா உங்க அப்பா மாதிரி பேசாம போய்கிட்டே இருக்காரு? அந்த 20 நாள் நான் பட்ட வேதனை உனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டம் நீ படக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாருமா. நான் ஏதோ சின்ன வயசுல நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு தெரியாம சொல்லிட்டேன். அவர் அதையே பிடிச்சிட்டு இருக்காரு. நீ நிஜமாவே ஆசைப்படுறியா? சச்சா, இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எல்லாமே உன் கையில தாமா இருக்கு இப்போ. சரி, அவர்கிட்ட சொல்லு, நாங்க கிளம்புறோம்மா. நீடா வரமாட்டேங்கிற, நான் கீர்த்தனாவை யாரு கூட்டு போவா? இல்ல, நான் பத்மஜா அக்கா கூடயே இருக்கிறேன். சரிம்மா, நாங்க வரோம், பாத்துக்கோ. சரிம்மா. மா, என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாட்ட இப்படி பேசுனது தப்புமா. இரு 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 இனிமே இது விஷயமா அவங்ககிட்ட எதுவுமே பேச வேண்டாம். அவனுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. படம் எடுத்துட்டு போகட்டும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கப்பா, சொன்னா கெடுங்க. கையிலேயே சாப்பிடுங்க, இங்க யாரும் இல்ல. இப்ப ஏன் வீட்டுக்கு போகாம இங்க கூட்டு வந்த? சினிமா ஆசை வந்துருச்சு, செல்ல பாக்க. பழைய மாதிரி பேப்பர் பொறுக்க போறாரு. யார் சொன்னா அப்படி? கோவப்படாதீங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களும் அப்படிதான் பேசுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தம்பி இருக்கான், இவன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் நினைங்க. எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் அப்படி அழுதுட்டே இருக்க? உங்க அப்பா மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? நீ முதல்ல இங்கேருந்து வா. சரிம்மா சரிம்மா, அழாதப்பா அழாதப்பா. ரைட் ரைட் ரைட். நான் காரில் இருக்கேன், நீ வா. மாப்பிள்ள, படம் எடுக்க போறீங்களாமே? இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெடுத்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன். சரிம்மா. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். யார் அம்மாங்களா? ஆமாம் சார். அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி. ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுறீங்கன்னா நாங்கள் போயிட்டு அப்புறம் வரோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நம்ம விஷயமா தான் பேசிட்டு அப்படியா? உட்காரு சார். சொல்லுங்க, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? இல்லை சார், அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் படம் எடுக்கிறது கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வர தயாரிப்பாளர்கள் சினிமாவில் எல்லாருமே தோத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அம்மாவுடைய எண்ணம். அதாவது சினிமா எடுக்கிறத பற்றி அம்மாவனுடைய பயம் நியாயமானது. ஆனால் படம் எடுக்க வர்றவங்க எல்லாருமே லாஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கருத்து வேறுபடுது. சினிமாங்கிறது ஒரு நல்ல தொழில்மா. அதாவது முறைப்படியாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்ல ஆர்டிஸ்ட்டுகளை போட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் சொல்ல வர்ற கதையை தெளிவாக ஜனங்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னாக்க அந்த படம் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். ம், அதை விட்டுவிட்டு புதுமையை புகுத்துறேன்னு புரியாத மாதிரி படம் எடுத்தாக்க அது எப்படி? இந்த பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பையனுக்கு அவர் மனைவியினுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, ரொம்ப உயர்ந்த எண்ணம். நல்ல கதை என்கிட்ட இருக்குது, ஒரு சின்ன பட்ஜெட் தான் சொல்லியிருக்கிறேன், அதில் இந்த கதையை எடுத்துடலாம். நிச்சயமாக அது பெரிய சக்ஸஸ் ஆகும். ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக நடத்திடலாம். ஏதோ போடுற பணம் லாஸ் ஆகக்கூடாது, அதான். இறைவன் இருக்கான், அவனுடைய அருள் இருக்கு, உங்கள் பிள்ளைக்கு நல்ல எண்ணம் இருக்கு, உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக உங்கள் பிள்ளை மேலும் மேலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பார், இது உறுதி.
நன்றி சார். அவங்களுக்கு சரிங்க. புரிய வைக்க முடியல எனக்கு. அதனால என்ன சொன்னால் புரிஞ்சுக்க போகிறாங்க. ஓகே சார். என்ன மேடம், நேற்று சார்கிட்ட ரொம்ப கோவப்பட்டீங்களா? எங்கள் முன்னால் திட்டு வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு வாக்கிங் போயிட்டாரு. என்ன போய் நடிக்க சொல்றாருங்க? ப்ராக்டிக்கலா இதெல்லாம் சரி வராதுங்க. 50 லட்சங்கிறது பெரிய தொகை. உங்களோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. 50 லட்சங்கிறது பெரிய தொகை தான். ஆனால் உங்கள் பணத்துக்கு எந்த விதமான லாஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் மேடம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுங்க. நான் ஏதோ சின்ன வயசுல ஹீரோயின் ஆகணும்னு ஆசைப்பட்டதை வச்சு இப்போ போய் நடிக்க சொன்னா எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இது நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? கதை பிடிச்சிருக்கு, அதுக்காக? இது பாருங்க மேடம், நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்கள் இந்த படத்தில் ஹீரோயினை நடிச்சிங்கனாக்கா அது ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நீங்கள் நடிச்சிங்கனாக்கா இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும், என்னுடைய பண கஷ்டமும் தீரும். உங்க சுயநலத்துக்காக எங்களை ரிஸ்க் எடுக்க சொல்லாதீங்க. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மேடம். நீங்கள் அதாவது உங்களுக்கு பணத்துக்கு எந்த விதமான லாஸும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். என் கதை மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா நான் வேணால் என்னுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். இந்த படம் நல்லபடியாக எடுத்து ரிலீஸ் ஆகி பணம் உங்கள் கைக்கு வந்த உடனே அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுங்க. நான் பிளாட்ஃபாரத்தில் வாடகை வீட்டெலாம் இருந்து பழக்கப்பட்டு வந்தாங்க. எனக்கு அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களை வெளியில் எங்கேயும் கூப்பிடாம செலவு ஜாஸ்தி ஆகாமல் ஷூட்டிங் நடத்தி முடிச்சேனாக்கா உங்களுக்கு ஓகே தானே? அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் கூட நடிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதானே? பேசாமல் உங்கள் வீட்டுக்காரரே ஹீரோ வைக்கிறோம் உங்களுக்கு ஜோடியா, அவ்வளோதானே? என்ன சொல்றீங்க? ஏன் வீட்டுக்காரா? ஆமாங்க. அப்படி அவர் நடிச்சாருன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைல்ல? அவர் நடிக்கிறதா இருந்தா எனக்கு ஓகே. எனக்கு பேங்க்குக்கு போகணும். அவர் இப்போ வந்துருவாரு, வெயிட் பண்ணி பாருங்க. ஏங்க கத்திரிக்காட்டா இருக்காரு, அவர் எப்படிங்க ஹீரோ ஆக்குவீங்க? ஏன் ஒன்று கேமரா ஒன்று நக்கல, அதே மாதிரி தான் டைரக்டர்னா களிமண்ணை கூட நடிக்க வைக்கணும். அவன் தான் டைரக்டர். எனக்கு நம்ம சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. வாயை புத்திக்கிட்டு பேசாமல் இருக்கியா? பொழப்பில் மண்ணெளி போட்டுறாத.